வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணளம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணளம் பொங்கிட துணை வந்தானே. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை, வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் வேளாண் காடுகளும் மண் வளமும் குறித்து விரிவாக விவரிக்கின்றார் கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் கே சிவகுமார் அவர்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. மஞ்சள் சாகுபடி செய்து பயனடைந்த விழுப்புரம் மாவட்டம் ஈரியூர் கிராமத்தைச் சேர்ந்த வேளாண்மையாளர் MS ராஜாமணி அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலைய சமுதாய வானொலி நிலைய செயற்பாடுகள் குறித்து இந்நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் டாக்டர் N அகிலா அவர்கள் தரும் தகவல் மற்றும் இன்றைய தாவர பகுதியில் பலாப்பழம். இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். தாராபுரம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் காவிரி டெல்டா மண்டலத்திற்கான வானிலை அறிவிக்கை, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. வேளாண் அறிவியல் நிலையங்கள் பல்வேறு தொழில்நுட்ப ஆலோசனைகளையும் பயிற்சிகளையும் வழங்கி வருகின்றன. மேலும் இவை வேளாண்மையாளர்களுக்கும் ஆராய்ச்சி நிலையங்களுக்கும் இடையே தொழில்நுட்ப பரிமாற்றம் செய்து வருகின்றன. திண்டிவனம் வேளாண் அறிவியல் நிலையத்தில் பயிற்சி பெற்று மஞ்சள் சாகுபடி செய்து பயனடைந்த விழுப்புரம் மாவட்டம் ஈரியூர் கிராம வேளாண்மையாளர் MS ராஜாமணி அவர்களை சந்தித்த போது நாங்கள் ஒரு 7-8 ஏக்கர் எங்களுக்கு நிலம் இருக்குது. இப்போ ஒரு அரை ஏக்கர் மஞ்சள் போட்டிருக்கோம். அது சொட்டு நீர் மூலியமாக மஞ்சள் போட்டு தண்ணி விட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இது வைகாசிலே நாங்கள் உழவு ஓட்ட ஆரம்பிச்சிருவோம். வைகாசியில் உழவு ஓட்ட ஆரம்பித்தோம்னா ஒரு 4-5 உழவு ஓட்டி போட்டு வச்சுருந்து வைகாசி கடைசிக்கு ஊன ஆரம்பித்தோம்னா ஆனி ஆடியிலெல்லாம் மஞ்சள் முளைப்பு வந்துடும். அதெல்லாம் கலப்புறம் எல்லா உரமும் கலந்து தான் உரம் வைப்போம். வச்சு மஞ்சளுக்கு விளம்பி அப்புறம் ஐப்பசி கார்த்திகையில் இன்னொரு உரம் கொடுப்போம். சொட்டு நீர் மூலியமாக இன்னொரு உரம் கொடுப்போம். மாசியில் தாள் அறுப்போம். தாள் அறுத்து மாசி பங்குனிலாம் வெட்ட ஆரம்பிச்சிருவோம். சித்திரை மாதத்தில் வேவிக்க ஆரம்பிச்சிருவோங்க. வேவிச்சு அப்புறம் இது உருண்டை தனியாக விரலி தனியாக பிரிச்சிருவோம். காட்டிலே வெட்டும் போதே ரெண்டாக பிரிச்சிருவோம். பிரிச்சுட்டு அது கொண்டு போய் வீட்டில் போட்டு வேவிச்சிருவோம். வேவிச்சு ஒரு 9 நாள் 11 நாள் காயணும்னு வச்சிங்களேன். காஞ்சிது அப்படின்னாக்கா அதை சலித்து கொண்டு போய் மண்டியில் விற்க போவோம். விற்று அப்புறம் அதுக்கு உருண்டைக்கு ஒரு ரேட்டு கொடுப்பாங்க, விரலிக்கு ஒரு ரேட்டு கொடுப்பாங்க. ஒரு ஏக்கருக்கு ஒரு 10 டன்னு 10 மூட்டையிலிருந்து ஒரு 12 மூட்டை வரைக்கும் வரும். ஒரு டன்னு இது ஒரு மூட்டை 11,000, ஒரு 9,000லேருந்து 11,000 வரைக்கும் போகும்னு வச்சிங்களேன். மஞ்சளை பொறுத்து சைஸ் எப்படி இருக்குதோ அப்படி. இங்கே நாங்கள் மஞ்சள் ஊன ஆரம்பிக்கும் போது விதை மஞ்சள் எடுக்கும் போதே பிரிச்சுக்குவோம். விதை மஞ்சள் அதுலேயே ஒரு மீடியமான மஞ்சளாக பார்த்து எடுத்துக்குவோம். முளைப்பு வர்றதுக்கு எடுத்து குமிச்சு வச்சுருந்து அப்புறமேல் தான் ஊன ஆரம்பிப்போம்னு வச்சிங்களேன். ஊனி இப்போ 90 நாள் 100 நாளில் 2-3 களை வந்துடும்னு வச்சிங்களேன். அதுக்கப்புறம் தான் பார் போட ஆரம்பிப்போம். பார் போட்டு பார் போட்டு முடிஞ்சோடனே ஒரு உரம் கொடுத்து பார் போடும்போது உரம் கொடுப்போம். அப்புறம் பார் போட்டு முடிச்சதுக்கப்புறமும் இடையில் ஒரு உரம் கொடுப்போம். உரம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நோய் வராமல்
வந்து மஞ்சளை நனைக்கும் போதே ஒரு நோய் வராமல் ஒரு மருந்து ஊற்றி தான் நனைச்சி ஊனுவோம். அப்புறம் இந்த மஞ்சள் நோய் வராமல் இருக்க தான் அந்த கேந்தி பூச்செடி வச்சுருக்குறோம். அப்படியே இடையில் அப்படியே கேந்தி பூச்செடி வச்சா அது நோய் வராது அப்படி சொல்லி இந்த கேவிகேவிலிருந்து சொன்னாங்க. அது மூலிமா நாங்கள் செடி வச்சுருக்கோம். அதால் எந்த நோயும் வர்றதில்லைங்க. நான் மஞ்சள் சாகுபடியில் என்ன சொல்ல நினைக்கிறேன்னு சொன்னிங்கன்னா, நாங்கள் வந்து தரமான விதையை எடுத்து நனைச்சி வச்சுக்கிறோங்க. நூற்புழு தாக்குதல் வராமல் ஒரு அந்த நூற்புழு மருந்து எடுத்து நாங்கள் நனைச்சி தான் மஞ்சள் ஊன ஆரம்பிப்போம். ஊன ஆரம்பிப்போது 4 அடி பார் 4 அடி பார் போட்டு ஒரு 1.5 அடி கேப்பு. பார் வந்து 4 அடி பார், மஞ்சளுக்கு மஞ்சள் 1.5 அடி கேப் விட்டு தான் நாங்கள் மஞ்சள் ஊனுவோம். ஊனும்போது கரெக்டாக குத்து கட்டி வர்றது 1.5 அடி பார் போட்டால் அப்படி தானே 1.5 அடி கேப் விட்டு ஊனோம்னா தான் குத்து கட்டி வரும். நல்லா மஞ்சள் நல்லா குத்து பெருங்குத்தாக வரும்னு வச்சிங்களேன். கொஞ்சம் கேப் விட்டு ஊனணும். வந்து கேப் விட்டு ஊனி குத்து கட்டி வந்துருச்சு அப்படின்னாக்கா ஊனி ஒரு 90 நாள் ஆன உடனே தான் பார் போடுவோம். அதுக்கு முன்னாலே 5 தடவை உழவு ஓட்டிடணுங்க. நல்லா 5 உழவு ஓட்டணும். மண் நல்லா பொழுன்னு இருந்தால்தான் குத்து நல்லா இறங்கி வரும் மஞ்சள். எந்த அளவுக்கு மண் பொழுன்னு இருக்குதோ அந்த அளவுக்கு குத்து இறங்கி வரும்னு வச்சிங்களேன். மஞ்சள் நல்லா தரமான மஞ்சளாக இருக்கும், சைஸும் பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் மஞ்சள் வந்து விளைஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா தை மாதத்துல அப்படியே மஞ்சள் குத்துக்குள்ளேருந்து ஒரு பூ மாதிரி வரும். அந்த பூ வந்த உடனே அப்புறம் தை மாசியில் அப்படியே தாள் காய ஆரம்பிச்சிடும். தாள் காஞ்சிருச்சு அப்படின்னாக்கா சரி மஞ்சள் விளைஞ்சிருச்சு அப்படின்ட்டு மஞ்சள் தாள் அறுத்துருவோம். தாள் அறுத்ததுக்கப்புறம் தான் தண்ணி கட்டுவோம். தண்ணி இப்போ இருந்தே பாஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்பயும் ஒரு தண்ணி கட்டி தான் மஞ்சள் வெட்டணும். மஞ்சள் வெட்டி அப்புறம் தான் அறுவடை செய்யணும். கொண்டு போய் வேவிக்கணும். அப்புறம் மண்டிக்கு கொண்டு போகணும். வேவிச்சு ஒரு 11 நாள் காயணும் வெயிலில். நல்லா 11 நாள் காய்ஞ்சதுக்கப்புறம் தான் சலிக்கணும். மேலே தாள் அறுத்த உடனேயுமே வெயிலே போட்டாலும் அது மக்குச்சுன்னா காட்டுக்கும் உரம் ஆகும். அறுத்துட்டு போய் போட்டோம்னா மஞ்சள் வேவிக்கும் போதும் மஞ்சள் வேவிக்கிறதுக்கு அடுப்பு எரிக்கவும் யூஸ் ஆகும். இல்லைன்னா எதுக்குமே நமக்கு தேவையில்லை அப்படின்னாக்கா கொளுத்திடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு எப்படி நம்ம வேவிக்கிறதுக்கு விரவு இல்லை செத்த சேனார் இல்லைன்னா வேவிக்க வச்சுக்கலாம். இல்லை நம்ம காட்டிலே அறுத்து இந்த பாரு சந்தில் கேப்பில் போட்டுட்டோம்னா மக்கிரும். இல்லை மழைகளை பெஞ்சிருச்சுன்னா மக்கிரும். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் MS ராஜாமணி அவர்களை 0898052316 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலைய சமுதாய வானொலி நிலைய செயல்பாடுகள் குறித்து விவரிக்கிறார் இந்நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் டாக்டர் N. அகிலா அவர்கள். KVK நாமக்கல் சமுதாய வானொலி நிலையம் 91.2 என்ற பண்பலை அலைவரிசையில் கடந்த 10 மாதங்களாக ஒலிபரப்பாகிட்டு வருது. இந்த சமுதாய வானொலி நிலையம் இந்த பகுதியில் உள்ள விவசாயிகளுக்காக, பொதுமக்களுக்காக என்ற ஒரு நோக்கத்தோடு அமைக்கப்பட்டது. இதில் முக்கியமாக நிகழ்ச்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா விவசாயம் சார்ந்த துறைகள், கால்நடை வளர்ப்பு, மீன்வளம், தோட்டக்கலை, அது போன்ற துறைகளில் இருக்கக்கூடிய முக்கியமான தொழில்நுட்பங்கள் மக்களுக்கு சென்றடையும் வகையில் நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பு செய்யப்படுது. அதே போல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வழக்கத்தில் உள்ள பயன்பாட்டு நிகழ்ச்சிகள், அதே போல் அவங்க செய்யக்கூடிய வேலைகள், இங்கே இருக்கக்கூடிய பாரம்பரிய முறைகள், அந்த மாதிரியான நிகழ்ச்சிகளும் மக்களிடையே அந்தந்த கிராமங்களுக்கு சென்று நிகழ்ச்சிகளை பதிவு செய்து இந்த வானொலி நிலையத்தில் ஒலிபரப்பு செய்கிறோம். தினமும் மாலை 5லிருந்து 7 மணி வரைக்கும். அதே நிகழ்ச்சி அடுத்த நாள் காலை நண்பகல் 12 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும். ஆக ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் இந்த வானொலி நிலையத்தில் நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. இதில் விவசாயிகளுக்கு மட்டும் இல்லாமல் சின்ன குழந்தைங்களுக்கும், அதாவது பள்ளி குழந்தைகளுக்கு ஏற்ற கலை நிகழ்ச்சிகள், பள்ளி குழந்தைகளையே அவங்களை ஈடுபடுத்தி அவர்கள் கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சிகளாக வினாடி வினா, கதை சொல்லும் நேரம், அந்த மாதிரி பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்குமான நிகழ்ச்சிகளும் இதில் ஒலிபரப்பு செய்யப்படுது. அதே போல் பொது நலன் கருதின நிகழ்ச்சிகளும், மக்களுடைய ஆரோக்கியம், சுகாதாரம், ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங்கில் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான உணவு பழக்க முறைகள், இதை பற்றியும் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பு செய்யப்படுது. இந்த வானொலி நிலையம் ஆத்மா திட்டத்தினுடைய நிதி உதவியோடு ஆரம்பிக்கப்பட்டது. கடந்த 10 மாதங்களாக இந்த பகுதி மக்களுக்கு இந்த வானொலி நிலையம் பயன்பாட்டில் இருந்து வருது. முக்கியமாக இதனுடைய ஒலிபரப்பு தூரம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒரு 15 கிலோமீட்டர் தூரம் வரை இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு இந்த வானொலி நிலையத்தினுடைய நிகழ்ச்சிகள் எளிதில் விவசாயிகளால் கேட்க முடியுது.
நேரில் வந்து எங்களுடைய தகவல்களை தெரிஞ்சுக்க முடியாத விவசாயிகளும் வானொலி நிலையத்தின் மூலமாக இந்த நிகழ்ச்சிகளை கேட்டு பயனடைகிறாங்க. அதே போல் வானிலை அறிக்கையும் வந்து தினமும் நாங்கள் எங்களுடைய வானொலி நிலையத்தில் ஒலிபரப்பு செய்கிறோம். இது இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பெரிய உதவியாக இருக்குது. அதே மாதிரி மத்திய மற்றும் மாநில அரசாங்கத்தினுடைய திட்டங்கள், புதிய திட்டங்கள் எது அறிமுகப்படுத்தப்பட்டாலும் அது இந்த வானொலி நிலையத்தின் வழியாக மக்களுக்கு பிரபலமடைய செய்கிறதுக்கு நாங்கள் நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பு செஞ்சுட்டு வரோம். ஆக இந்த சமுதாய வானொலி நிலையம் இந்த பகுதியில் உள்ள, அதாவது நாமக்கல் லத்துவாடி கிராமத்திலிருந்து சுற்று வட்டார 15 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல முறையில் பயன்பட்டு வருகிறது. மேலும் விவரங்கள் பெற டாக்டர் என் அகிலா அவர்களை 0803932591 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் பலாப்பழம். முக்கணிகளில் ஒன்றான பலா வணிக ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்தது. இதன் சாகுபடி குறிப்புகளை பற்றி காண்போம். பயிரிட ஏற்ற மண் மற்றும் தட்பவெப்பநிலை. எல்லா விதமான நிலத்திலும் நன்கு வளரும். ஆனால் நிலம் ஆழமாகவும் நல்ல வடிகால் வசதி உள்ளதாகவும் இருக்க வேண்டும். பயிரிட ஏற்ற ரகங்கள் பன்ருட்டி, PLR 1, PLR J2, ஒட்டுப்பலா மற்றும் சிங்கப்பூர் பலா ஆகியன ஆகும். அறுவடை. பழங்கள் மார்ச் மாதம் முதல் ஜூலை வரை அறுவடை செய்யலாம். விதைகள் மூலமாக வளர்ந்த மரங்கள் 8 வருடங்களில் காய்ப்புக்கு வரும். ஆனால் ஒட்டுக்கட்டப்பட்ட மரங்கள் 5 வருடங்களிலேயே காய்ப்புக்கு வரும். மகசூல். ஒரு வருடத்தில் 1 ஹெக்டேரிலிருந்து 30 முதல் 40 டன்கள் வரை பழங்கள் மகசூலாக கிடைக்கும். மேலும் விவரங்கள் பெற agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். விளம்பர இடைவேளைக்கு பின் வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் தமிழ்நாடு வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். கம்பு இதர ரகம் அரியலூரில் குறைந்தபட்ச விலையாக 1450 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1600 ரூபாய்க்கும், தேனியில் குறைந்தபட்ச விலையாக 1650 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1730 ரூபாய்க்கும், மக்காசோளம் மஞ்சள் உயர்தரம் ராஜபாளையத்தில் குறைந்தபட்ச விலையாக 1000 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1500 ரூபாய்க்கும், நெல் ASD 16 அம்பாசமுத்திரத்தில் குறைந்தபட்ச விலையாக 1400 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1600 ரூபாய்க்கும், தென்காசியில் குறைந்தபட்ச விலையாக 1000 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1600 ரூபாய்க்கும், நெல் பொன்னி மதுரையில் குறைந்தபட்ச விலையாக 2300 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2400 ரூபாய்க்கும், உசிலம்பட்டியில் குறைந்தபட்ச விலையாக 2200 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2300 ரூபாய்க்கும், பருத்தி MCU 5 திருமங்கலத்தில் குறைந்தபட்ச விலையாக 3000 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 3700 ரூபாய்க்கும், வடமதுரையில் குறைந்தபட்ச விலையாக 3900 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 4150 ரூபாய்க்கும், புளி தருமபுரியில் குறைந்தபட்ச விலையாக 3850 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 6000 ரூபாய்க்கும், பாப்பாரப்பட்டியில் குறைந்தபட்ச விலையாக 3850 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 6000 ரூபாய்க்கும், வாழை பூவன் சின்னமனூரில் குறைந்தபட்ச விலையாக 1100 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1200 ரூபாய்க்கும், தேங்காய் சிறியது மேலூரில் குறைந்தபட்ச விலையாக 1700 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1900 ரூபாய்க்கும், நத்தத்தில் குறைந்தபட்ச விலையாக 850 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 925 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது.
தொடரும் வேளாண் சந்தையில் தாராபுரம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 43 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 14 ரூபாய்க்கும், சொரக்காய் 1 கிலோ 6 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், மாங்காய் 1 கிலோ 29 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், கொத்தவரை 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 5 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 35 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 14 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 15 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 1 கிலோ 34 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 25 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 38 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 1 கிலோ 15 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்திரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட்டின் விலை 50 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 400 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 300 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 400 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 70 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 150 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 300 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டைப்பூ 1 கிலோ 50 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் காவிரி டெல்டா மண்டல மாவட்டங்களான திருச்சி, பெரம்பலூர், கரூர், தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 22.1 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்சமாக 18.6 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 72.8%ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 7.5 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 16.3%ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 22.5 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மழை அளவு 6.1 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 312 கலோரி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 999.3 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 2.8ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பழைய இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதியில் வடமேற்கிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதி மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த வேளாண் செய்திகள் சந்திப்போம். வணக்கம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல். சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும். நீர்ப்பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். வேளாண் காடுகள் அடிப்படை மூலாதாரத்தை பாதுகாப்பதோடு பன்முக விளைபொருட்களையும் உற்பத்தி செய்கின்றது. மேலும் இவை உள்ளூர் மக்களின் பொருளாதாரம் உயரவும் வழிவகை செய்கின்றது. வேளாண் காடுகள் மண்ணரிப்பை தடுப்பதால் மண்ணில் உள்ள சத்துக்கள் நீக்கப்படுவது நிறுத்தப்படுகின்றது. வேளாண் காடுகளும் மண்வளமும் குறித்து விரிவாக விவரிக்கின்றார் கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் கே சிவகுமார் அவர்கள்.
மண் வளம் அதில் வந்து முக்கியம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து என்ற 3 பேரூட்ட சத்துக்கள். இப்போ விவசாயிகளுக்கு வந்துட்டு முக்கியமாக இந்த நுண்ணூட்ட சத்துக்கள், அதாவது ஜிங்க்கு, தாமிரம், அப்புறம் மேங்கனீஸு ஆகிய சத்துக்களும் வந்துட்டு அவன் எந்த அளவில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த மண் வளம் வந்துட்டு நமக்கு வந்து சொல்லும். சரிங்களா? இப்போ வந்துட்டு வேளாண் காடுகள் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வேளாண் காடுகள் வந்துட்டு நமக்கு வந்து எந்த அளவில் பயன் தருது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு முக்கியமாக 5 வகையான மண் வகைகள் இருக்குது. அது எந்தெந்த மண்ணுன்னு பார்ப்போங்களா? முதலாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வண்டல் மண், அதாவது ஆங்கிலத்தில் அலுவியல் சாயில் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த வகை மண் வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது ஆற்றுப்படுகை பகுதிகளில் வந்துட்டு, நம்ம குறிப்பாக வந்துட்டு தமிழ்நாட்டில் காவேரி பாசன பகுதிகளில் வந்துட்டு இந்த வகையான மண் வகை வந்துட்டு அதிகமாக இருக்குதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கரிசல் மண், இது வந்து பிளாக் சாயில் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் நம்ம சொல்லுவோம். இதுக்கு வந்துட்டு அதாவது கருமை நிறம், இந்த கருமை நிறம் வந்துட்டு எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பூமியில் வந்துட்டு 1000 வருடங்களுக்கு முன்னதாக வந்து மேலெலும்பிய, அதாவது அந்த மோல்டன் மேக்மா அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவோம், அந்த குழம்பு அது வந்து மேலெலும்பி வந்து அதில் வந்து இரும்பு மற்றும் அலுமினிய தாதுக்கள் அது வந்து தான் இந்த மண்ணினுடைய கருமை நிறத்துக்கே வந்து வித்தாக அமைகிறது. சரி, அடுத்ததாக வந்துட்டு செம்மண், இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெட் சாயில் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த செம்மண் வகையை பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது பாறை நிலங்கள்லேருந்து நமக்கு வந்து கிடைக்குதுங்க. அடுத்ததாக செம்பொறை மண், செம்பொறை மண் அப்படிங்கிறது வந்து லேட்ரைட் சாயில் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இந்த செம்பொறை மண் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பருவத்துக்கு ஏற்ற மாதிரி, அதாவது மழை பகுதி வந்துட்டு ரொம்ப மழை வந்துட்டு அதிகமாக இருக்கும். இந்த பகுதிகளில் வந்துட்டு இந்த லேட்ரைட் சாயில், அதாவது செம்பொறை மண் வந்துட்டு அதிகமாக காணப்படும். வனப்பகுதிகள் மற்றும் மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய மண் வகை, இந்த மண் வகை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து கரிமம், அதாவது அங்கக தன்மை வந்துட்டு இந்த மண் வகையில் வந்துட்டு அதிகமாக இருக்கும். இதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இதில் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய மண் வகைகளை வந்துட்டு பெரும்பாலும் வந்துட்டு மனிதனுடைய ஆக்கிரமிப்பு வந்துட்டு அதிகமாக இருக்காது. அதனால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மண் வகையில் அங்ககத்தன்மை வந்துட்டு அதிகமாக இருக்கும். மேலும் இங்கே இருக்கக்கூடிய மரங்கள்லேருந்து விழக்கூடிய இலைகள், அதாவது சாதாரணமாக பார்த்தீங்கன்னா கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த இதில் வந்து இலைதலைகள் வந்துட்டு கீழே எல்லாம் விழுந்திருக்கும். இந்த இலைதலைகள் வந்துட்டு விழுந்திருக்கிறதுனால பார்த்தீங்கன்னு சொன்னால் இது தானாக மக்கி இதில் இருக்கக்கூடிய அங்ககத்தன்மை வந்துட்டு அதிகமாக இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்துட்டு இந்த 5 வகையான மண் வகைகளுடைய கருத்துங்க. இப்போ இதில் வந்து நம்ம வேளாண் காடுகளினுடைய பங்கு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த வேளாண் காடுகள் வந்துட்டு குறிப்பாக என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அதாவது வானத்தில் இருக்கக்கூடிய, அதாவது தழைச்சத்து, அதாவது நைட்ரஜன் சத்துன்னு சொல்லுவோம். நைட்ரஜன் சத்து எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட வந்து 78% இருக்குங்க. இந்த 78% இருக்கக்கூடிய இந்த தழைச்சத்தானது வந்துட்டு மண்ணில் வந்து நிலை நிறுத்தி தருவதற்கு இந்த வேளாண் காடுகள் வந்துட்டு முக்கிய பங்காற்றுதுங்க. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மணிச்சத்து. இந்த மணிச்சத்தில் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது இந்த நிறைய உயிரினங்கள், நுண்ணுயிரிகள், இது வந்துட்டு வேம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெசிகுலார் ஆர்பஸ்குலார் மைக்கோரைசா அப்படிங்கிற ஒரு நுண்ணுயிரி, இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த மணிச்சத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு உரங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நீங்கள் எவ்வளோதான் நீங்கள் உரம் வந்துட்டு மணிச்சத்தா நீங்கள் போட்டிங்கனாலும் இது வந்து தாவரம் வந்து அதை வந்து எடுத்துக்கிறதா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெரும்பாலானது வேஸ்ட்டாக, அதாவது வீணாக்கப்படுகிறது. அதை வீணாக்கிறத வந்து தடுக்கிறது இந்த வெசிகுலார் ஆர்பஸ்குலார் மைக்கோரைசா. இதனுடைய பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இது வந்து ஒரு மணிச்சத்தை, அதாவது நல்லா கரைச்சி, அதாவது தாவரம் வந்து எப்படி எடுத்துக்கிறது, அதாவது பாஸ்பேட் சாலிபிளைசிங் பாக்டீரியா அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இப்போ அதாவது எந்த வகையில் தாவரம் வந்துட்டு பாஸ்பேட் ரூபத்தில் வந்து எடுத்துக்கிறதுங்க, அந்த ரூபத்தில் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த வெசிகுலார் ஆர்பஸ்குலார் மைக்கோரைசா அப்படிங்கிறது. இந்த வெசிகுலார் ஆர்பஸ்குலார் மைக்கோரைசா அப்படிங்கிறது வந்து வேளாண் காடுகள் அதிகமாக இருக்கும் பகுதிகளில் தான் வந்துட்டு கிடைக்குதுங்க. அதாவது மண் அரிமானம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இயற்கையாக நடக்குதுங்க. இந்த மண் அரிமானத்தை வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம வந்து தடுக்கலாம்? அரசாங்கம் கண்ணாபின்னான்னு இதுக்கு வந்துட்டு செலவு பண்ணிட்டு இருக்கு. அதே சமயம் இந்த வேளாண் காடுகளை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தானாகவே இந்த மண் அரிமானத்தை வந்து எந்த அளவுக்கு தடுக்கக்கூடிய ஒரு போர்வையாகவே இருக்குதுங்க.
இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போதைக்கு வந்துட்டு ஒரு பசுமை போர்வை அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு 24% இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அதை வந்து கிட்டத்தட்ட 33% வரைக்கும் உயர்த்தி கொடுக்கறதுல வந்துட்டு இந்த வேளாண் காடுகள் ஒரு முக்கிய பங்காற்றுதுங்க. மேலும் விவரம் பெற முனைவர் கே சிவகுமார் அவர்களை 09446432438 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். 5/12/2016 திங்கட்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. பரண்மேல் ஆடு வளர்ப்பு செய்து பயனடைந்து வரும் திருவாரூர் மாவட்டம் கல்லடி கொல்லை பகுதியை சேர்ந்த வேளாண்மையாளர் ஆர் நித்யானந்தன் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரம். அரசு தனியார் கூட்டிணைவு முறையில் பழ செடிகள், காய்கறி விதைகள் மற்றும் அலங்கார செடிகள் உற்பத்தி மற்றும் விற்பனை குறித்து நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலைய தோட்டக்கலை துறை உதவி பேராசிரியர் முனைவர் சி ஷர்மிளா பாரதி அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் முட்டை கோழிகளின் பராமரிப்பு முறைகள் குறித்து நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் கே மணி அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகிறோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை நீங்கள் இணையதளத்தின் வழியாகவும் பார்க்கலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture-chennai மற்றும் www.ddpodigai.org.in. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைத்தளங்களில் அக்ரி டிடி சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்களது கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. வேளாண்மை குறித்த விவரங்களை பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 1801801551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.